ஹாய் ஸ்னிசஸ் ஃபேமிலி, இந்த வெயிலுக்கு ஏற்ற நல்ல குழு குழுன்னு டெண்டர் கோகோனட் மில்க் ஷேக் எப்படி பண்ணதான் பார்க்க போகிறோம். அதாவது இளநீர் மில்க் ஷேக் நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக நம்ம பண்ணலாம் பார்க்க போகிறோம். அதோட இளநீர் புட்டிங்கும் நம்ம பண்ண போகிறோம். இது நம்ம இந்த ரெசிபியை இஃப்தாருக்கும் பண்ணிக்கலாம். நோன்பு திறக்கும் போது நோன்பு திறந்துட்டு இதை குடிக்கும்போது நல்லா வயிற்றுக்கு குழுகுழுன்னு சில்லுன்னு இருக்கும். நல்லா சூட்டையும் நம்மளுக்கு தணிக்கும், வயிற்று பொண்ணும் ஆற்றும். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு இன்றைக்கி ஜைனா கிராஸ் அகர் அகர் கொஞ்சம் எடுத்து ஒரு 1/4 மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கிடுவோம். நம்ம ஊற வச்சு எடுத்தோம்னா நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு கரைஞ்சிரும். இப்போ அந்த ஊற வச்ச அகரகரை மட்டும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு நம்மளோட இளநீர் இருக்கே, அந்த இளநீரை மட்டும் கொஞ்சம் ஊற்றி, தண்ணி ஊற்றாமல் இளநீரை மட்டும் கொஞ்சமாக ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைப்போம். இது நம்ம புட்டிங் செய்ததுக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே தேவையான அளவு சீனி போட்டுக்கிடுவோம். நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சீனி போட்டுக்கிட்டேன். நம்ம கடல் பாசியை எந்த புட்டிங் செஞ்சாலும் இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு பண்ணினோம்னா நம்மளோட கடல் பாசி சீக்கிரமாகவே கரைஞ்சி ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி ஆற வச்சுக்கிடுவோம். இந்த பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம ஃப்ரீசரில் உடனே வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு உடனே கட்டியாக ஜெல்லி ஆயிரும். வெளியில் வச்சா ரொம்ப நேரம் ஆகும். இப்போ இது ஆறட்டும். இப்போ நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு திக்கான பால் எடுத்து வச்சுக்கிட்டேன், காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ நம்மளோட புட்டிங்கும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கடுத்ததான் நம்ம இளநீரில் இருக்க தேங்காயும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ நம்மளோட ஜெல்லியை சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடுவோம். இந்த ஜெல்லி தேவைன்னா நம்ம போட்டுக்கிடுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம மில்க் ஷேக் மட்டுமே பண்ணினாலும் குடிக்கலாம். நம்ம இஃப்தாருக்கு ரெடி பண்ணதுனால இது மாதிரி நம்ம ஜெல்லியாக பண்ணி குடித்தோம்னா நம்ம ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா குட்டி குட்டி பீஸாக நான் கட் பண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு குட்டி பீஸாக நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். அப்போ தான் நம்ம குடிக்கும்போது நல்லாயிருக்கும். அடுத்ததாக இப்போ நான் ஜூஸரில் நம்ம இளநீருக்குள்ளே இருக்குமே அந்த தேங்காயை ஜூஸரில் போட்டுட்டு ஒரு ஓட்டி நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மிச்சம் இருக்க இளநீரையும் இந்த தேங்காயோடு நம்ம ஊற்றி நல்லா ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்ததாக நான் இது மில்க் பவுட்ரு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். நீங்கள் மில்க் பவுட்ரு இருந்தால் போடுங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா கண்டென்ஸ் மில்க்கும் ஊற்றலாம், அது ஊற்றினாலும் சூப்பராக இருக்கும். நமக்கு தேவையான அளவுக்கு இப்போ சுகர் போட்டுக்கிடுவோம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு அடுத்ததாக நம்ம காய்ச்சி ஆற வச்சுருக்க திக்கான பால் அதையும் இதோடு சேர்த்துக்கிடுவோம். அதையும் இதோடு சேர்த்து நல்லா ஒரு ஓட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்மளோட இளநீர் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படி ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கிடுவோம். ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இப்போ மாற்றியாச்சு. இப்போ நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்ததாக நம்ம இளநீர் ஜெல்லி செஞ்சு வச்சுருக்கோமே கடல் பாசி, அதை இதோட கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். நம்ம தேவையான அளவுக்கு இதில் நம்ம சேர்த்துக்கிடுவோம். அடுத்ததாக இதோட நம்ம சப்சா விதை ஊற வச்சு வச்சுருக்கேன், அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிடுவோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். நல்லா அந்த விதையெல்லாம் நம்ம மில்க் ஷேக்கில் மிக்ஸ் ஆகாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ நம்மளோட டெண்டர் கோகோனட் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக இது ஆப்ஷனல் தான், நீங்கள் இருந்தால் மட்டும் போடுங்க. ஜிகர்தண்டா சிரப்புன்னு நம்ம பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்கும், நான் அங்கே தான் வாங்கினேன். அது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நம்ம இதோட சேர்த்துக்கிடுவோம். அந்த ஃப்ளேவரோட குடிக்கிறதுக்கு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஜீனி பாதாம் பிசின் அதுதான் போட்டு வச்சுருக்காங்க. அதே இது நம்ம வீட்டிலே நம்ம பாதாம் பிசின் மட்டும் இருந்தாலும் இதே மாதிரி போட்டுக்கிடலாம். இப்போ நம்மளோட டெண்டர் கோகோனட் மில்க் ஷேக் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இந்த வெயிலுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இஃப்தாருக்கு நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, வயிற்று புண்ணுலாம் நல்லா ஆற்றும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நல்லூர் நிசா குக்கிங்க்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.